வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த சவுல் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டது போலத்தான் நானும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எதிராக செயல்பட்டவனாயிருந்தேன். இந்திய தேசம் இந்துக்களுக்குத்தான் சொந்தம் அப்படிங்கிற பயங்கர வைராக்கியம் உடையவனாக இருந்தேன். காரணம், சவுதி தேசத்துக்கு போனால் அவங்க இந்த இஸ்லாமியரை தான் நேசிப்பாங்க. இந்தியர்கள் சொன்னா மதிக்கவே மாட்டார்கள். அதே போல அமெரிக்கா இப்படியாய்ப்பட்ட தேசத்துக்கு போனால் கிறிஸ்தவர்களை தான் நேசிப்பார்கள். இந்தியர்கள் சொன்னா மதிக்க மாட்டார்கள். அப்படி அவங்க தேசத்துல அவங்க கடவுளை என்ன மாதிரி நேசிக்கிறாங்க. ஏன் நமக்கு அப்படி ஒரு வைராக்கியம் இருக்கக்கூடாது? கடவுள் நம்மை இந்திய தேசத்திலே படைத்திருக்கிறார். இந்திய தேசத்திலே இந்து கடவுள் 30 முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். அதனால கண்டிப்பா இந்திய தேசத்துல பிறந்த ஒவ்வொரு குடிமகனும், ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இந்து கடவுளைத்தான் வணங்கணும். அதையும் மீறி பிரதேசத்து கடவுளை சொல்லுகிறவன் தேச துரோகி. இப்படியாய்ப்பட்டவர்களை அடித்தாலும் கர்த்தர், கடவுள் நம்மை மன்னிப்பார் என்று சொல்லி கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எதிராக கோபமுடையவனாய் எதிர்ப்பாளனாய் இருந்தேன்.